எனக்கு தெரியும், ஒரு சம்பவம் எனக்கு தெரியும். நான் வாலிபனாக பரசுவாக்கத்தில் ட்ரைனிங்கில் இருந்தபோது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹைஸ்கூல்னு சொல்லி சேத்துப்பட்டில் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த நாட்களிலே அங்கே ஒரு பிரின்சிபால் இருந்தார், மிஸ்டர் சௌரி ராயன். அவருடைய பெரம்பை பார்த்தாலே யூரின் போயிருமா, அப்படி இருக்கும் பெரம்பு வச்சு சாத்துறது. ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே பையங்க, பணக்கார பசங்க, அவங்களை அடக்கவே முடியாது. பின்னுவாரு, ஆனா ஒன்றும் அடக்க முடியல. தலைக்கு மீறி போயிடுச்சு குழப்பம், கட்டுக்கடங்காம போயிடுச்சு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சபையில 3 நாள் உபவாச ஜெபம் நடந்துச்சு. நெட்டு முழங்கால வந்து முழங்கால் படிக்கிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மனுஷன் தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்காக கதறினார். நான் சாட்சியாக சொல்லுவேன், அவருடைய சர்வீஸ் காலம் முழுவதும் அந்த பள்ளியில் இருந்த அமைதி, அந்த கலகங்கள் அடங்கி பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாக அமைதி உள்ள மாறினாங்க இந்த பிரின்சிபாலுடைய முழங்கால். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ராஜாக்களுக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்லா நினைச்சுங்க, நாடு கலகம் இல்லாமல் இருக்கணுமானா, நாடு அமைதியா இருக்கணும்னா, நல்ல பிரைம் மினிஸ்டர்ல, நல்ல புத்தி கூர்மையான பிரைம் மினிஸ்டரால நாட்டை ஆள முடியாது. நான் தைரியமா சொல்லுவேன், ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நாடு கலகம் இல்லாமல் அமைதியா இருக்க வேண்டுமானால் இந்த அதிகாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ச் சபை ஜெபித்தால் அமைதலா இருக்கும், கலகம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த கிறிஸ்தவங்களை ஒழிச்சுட்டா நாடு நல்லா இருக்கும். நான் தைரியமா சொல்லுவேன், நீ எங்களை ஒழிக்க வேண்டாம், நாங்க சீக்கிரமா ஒழிஞ்சு போயிருவோம். எங்க ஆண்டவரா சீக்கிரம் வரப்போகிறார். நாங்க எல்லாரும் இந்தியா விட்டு எங்க நாட்டுக்கு போயிருவோம், நாங்க எல்லாரும் ஒழிஞ்சு போயிருவோம். அதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு. ஏனென்றால் கிறிஸ்தவன் தான் இந்த தேசத்துக்கு உப்பு. இந்த உப்பு போயிட்டா நாடு மிதிக்கப்படுவதற்கும் குப்பையிலே கொட்டப்படுவதற்கு தான் உதவுமே தவிர, எந்த பெரிய மோடி மஸ்தா வந்தாலும் ஒன்றும் நடக்காது. கிறிஸ்தவ மாத்திரம் இந்த பூமியில இல்லாவிட்டால் இந்த பூமி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மிதிக்கப்படுறதுக்கு, பூமியிலே கொட்டப்படுவதற்கு. இந்த கிறிஸ்தவன் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறான். இந்த வெளிச்சம் போயிருமானா நாடு தடவி திரிகிற இருளிலே கிடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கே விளங்கிச்சா இல்லையா எனக்கு தெரியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்த எலெக்ஷன்ல மாத்தி குத்திட்டா விடிவெள்ளி வந்துடும். நீ மாத்தி குத்துனாலும் சரி, நீ சரியா குத்துனாலும் சரி, நீ ஒழுங்கா குத்துனாலும் சரி, ஒழுங்கினமா குத்துனாலும் சரி, நாடு சேமம் அடையாது. குத்துறதுல இல்ல, முழங்கால் முடக்கிறதுல தான் தேசத்தினுடைய சேமம் இருக்கு. இன்னைக்கு சபை இதை தெரியாம என்னெல்லாம பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவனை குறை சொல்லி, இவனை குறை சொல்லி, அவனை பேசி, இவனை பேசி. நானோ தேசத்துக்கு சேமம் உன் முழங்கால தான் இருக்கு. நம்முடைய நாடு கலகம் உண்டாகுதுன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் முழங்கால முடக்கலன்னு அர்த்தம். தேசத்துக்காக நாம ஜெபிக்கலன்னு அர்த்தம். ராஜாக்களுக்காக நாம ஜெபிக்கலன்னு அர்த்தம். அதிகாரிகளுக்காக நாம ஜெபிக்கலன்னு அர்த்தம். சபை இன்றைக்கு அந்த வேலையை செய்யல, அதனால்தான் கலகம், அதனால்தான் பெரிய மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது.